இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பார்ட் 4 சம்பவம் சிஎஸ் ரேங்க்டு சோலோ ரேங்க் புஷிங். சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான அந்த கமெண்ட் போட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சம்பவம்ன்றீங்கன்னு கேட்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு பார்ட் போட்டால் நம்ம சம்பவம் பார்ட் ஃபினிஷு. நம்ம அதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோ தான். சரி வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் சம்பவத்தோட கிளம்பி இறங்கலாம். வாங்க இப்போ என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு சம்பவம் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் அப்ரோப்ரியேட் ஆகணுன்ட்டு சேஸ்திரங்களை வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கேன் சிட்டப்புல வால் போட. என்னடா இப்படி பண்ணுறேன், இவன் எனக்கு மேலே அப்ரோப்ரியேட்டாக இருப்பான் போல். நானும் அடிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். கட்சியில் பார்த்தா இவன் டீமெண்ட் வந்து என்னை நாக் பண்ணுவான். எனக்குலாம் ஒரே வருத்தமாக போயிடும். டேய் வாங்கடா, டேய் வாங்கடா, இவன் இவன் பண்ணுறான்டா காப்பாற்றுடா அப்படின்றேன். எவனும் வந்த பாடு கிடையாது. பார்த்தா தலைவன் அடிச்சுட்டு ஓடுறான், அடிச்சுட்டு வந்துட்டான், திரும்பி அடிக்கிறான். ஆனால் ரொம்ப மூமெண்ட் கொடுக்குறான் கைஸ். இவனை அப்படியே எனக்குலாம் ப்ரோ பிளேயராக தோண ஆரம்பிச்சு. பாருங்களேன் எப்படி விளாட்றான்ட்டு. நம்ம யார் ரேஸ்டார் மாரி ஆடுறான். எனக்கு அப்படி தான் தோணுது இவனை பார்த்தா. நான் ஆட வேண்டியது என் யூடியூப் சேனலுக்காக, இவன் வந்து என் யூடியூப் சேனலுக்காக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னே தெரியல, ஆனால் அந்த செம்மையாக ஆடுறான். இது வேணால் அவனை ஸ்பெக்டக்கில் வைக்கிறேன் பாருங்கள். அவனை இங்கே பாருங்கள் எப்படி மூமெண்ட்லாம் கொடுக்குறான்னு பாருங்கள். அவனுக்கு எப்படி தான் வருதுன்னு தெரியல, பிசி பிளேயர் போல். அதனால தான் பாருங்கள் எப்படி அடுத்த மேட்ச்லாம் வேறெல்லாம் சம்பவம் பண்ணி மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க கைஸ். அதை இதுவே கூட பண்ண மாட்டான். அப்படி திரும்பி அடிச்சுட்டு அப்படியே வருவான் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்குலாம் ஒரே பயமாகிடும். ஒருவேளை 1v1 வச்சா நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு பயந்தேன். இல்லை நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா இவன் நம்மளுக்கு மேலே ப்ரோ பிளேயராக இருக்கான். ஏண்டா டேய் ப்ரோ பிளேயருக்கே ப்ரோ பிளேயரா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம பாடியை கட்டுறானோ. ஏன்டா அப்படி இருக்கா, டேய் இதெல்லாம் ரொம்ப ஓடுறா அப்படின்னு கட்சியில் பார்த்தா தலைவன் எனிமையை தேட்டுருக்கான். பார்த்தீங்களா கைஸ் ஏமா மூமெண்ட் கொடுக்குறான்ட்டு. பார்த்தீங்களா எப்படி என் கட்டு நான் கட் பண்ணல, அது அப்படியே ஸ்பெக்டேட் தான். ஜோனுக்குள்ளே போய் மாற்ற பார்த்தேன் கைஸ். நல்லா நான் என்னை காப்பாற்றிட்டேன் பாருங்க. தலைவனுங்க வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டுருப்பான். ட்ரிபிள் கில் அடிச்சிட்டாங்க கைஸ். அவன் கில்ல ஓசிக்கலு. எனக்குலாம் ஒரே கடுப்பாயிடும். ஐயோ அப்படியா அப்படின்னு தான் இருக்கும். வெல்கம் பேக் டு நம்ம கமெண்டில் போய் என்ன சொல்கிறீங்கன்னா கேம் பிளே அந்த ப்ரோ பிளேயர் கேம் பிளே பிடிச்சிருந்தோம்னா இல்லை ஒரே ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்டில் கேம் பிளே ஓபின்னு போட்டுருங்க. சரி நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தேன், ஏன்னா எனக்கு பண்ண வரல. ஐயோ இது வேறு இப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ இவங்களை அடிக்க போயிடலாம் டப்புன்னு. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை நம்ம தோற்றுருப்போம். நானும் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாரி ஆடணுன்ட்டு அங்கங்கே போய் சுற்றிட்டு இருப்பேன். அடிக்க பார்ப்பேன், அடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு அடிக்க வராது. சரி வாங்க இப்போ ஹெட்ஷாட்லாம் அவ்வளோவா அடிக்க மாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி மறக்காமல் அந்த கமெண்ட்டும் பெல் ஐக்கன் அமைச்சு விட்டு வந்துடுவேன். சரி அடிக்கலான்னு பார்த்தேன். நம்ம ஆளுங்க டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பானோ. இப்படி கேப்பை பார்த்து அடிப்பேன். 95 வந்து கில் ஆகிடும். எனக்கெல்லாம் ஒரே பயமாயிடும். என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம கில்லிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம். சரி வாங்க அடுத்த இந்த அடிக்க போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவங்க காமாண்டியே போவான் கைஸ். கடைசியில் 2 பேர்த்த அடிச்சிடும் கைஸ். ஆனால் அதுக்கு என்ன சம்பவம்னா நம்மளை அடிக்க பார்த்தானோ இந்த மேட்ச்சை தோற்றுருவோம். அதுக்காக தான் அந்த சம்பவமே நடந்தது. எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போயிடும். முகில் ப்ரோ இருக்கார்ல எல்டி யூடியூபர், உங்கள் குழாயிலிருந்து எல்டி யூடியூபர். அவர் கமெண்டில் போய் எல்டி யூடியூபர் உங்கள் குழாயிலிருந்து எல்டி யூடியூபர் அப்படின்னு போடுங்க, ஓப்பின்னு போடுங்க. அப்போ தான் அவரும் சந்தோஷமாக இருப்பார், நானும் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்க ஒருத்தன் நாக்கு வச்சேன், அதாச்சும் ஹெட்ஷாட் ஆகுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு ஹெட்ஷாட்டே அடிக்க தெரியாது, ஏன்னா நான் பாட்டு. இப்போ நம்ம டபுள் டேக் ஒன் எடுத்தாச்சு. இப்போ ஓரியன் போட்டுக்கிட்டு போயிட்டேன். சரி வாங்க இப்போ அடுத்தவன் அடிக்க போகலான்னு பார்த்தா டீம்மேட்டையும் நான் வச்சுருப்போம். எனக்கெல்லாம் ஒரு வருத்தமாக போயிடும். இந்த மேட்சும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஆடவே தெரியாது. ஹெட்ஷாட் அடிச்சு விட்டானோ டாம்சனால. எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சு. ஏண்டா ஒரு யூடியூபருக்கே யூடியூப் ஷாட்னால் நான் என்ன பண்ண முடியும்.
அப்படி தான் இருந்தது. சம்பவம் மேலே சம்பவமாக பண்ணிட்டுருக்கோம். நம்ம டெய்லிக்கும் ஒரு சம்பவத்தை பண்ணி எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அண்ணன்கிட்டையும் அடி வாங்கிட்டே இருக்கேன். அதுதான் ஒரு பெரிய தலைவலி. பார்த்தீங்கன்னா நானும் இந்தமாரி ப்ரோ பிளேயர் ஆகணுன்ட்டு இந்த மேக்ஸ் அவனை எடுத்து டுப்பு டுப்பு டுப்புன்னு அழுத்தலான்னு போகிறேன் கைஸ். இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம். அடி வாங்கியிருப்பானோ கைஸ் நிறைய பேர் என்கிட்ட. அதுவும் மேக்ஸ் அவனால் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டு தான் அடி வாங்கியிருக்கான். ஒன்றுக்கு ஒன்று அங்கேருந்து டேமேஜ் விழுது. எப்படா டேமேஜ் விழுதுன்னு பார்த்தா ஆஃப்லைனு. எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சுங்க. ஆஃப்லைன் போயிட்டியாடா அப்படின்ட்டு அவனை எப்படியாச்சும் அழுத்தி பிடிச்சி ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு சோனியா அவனுக்கு அவாய்ட் பண்ணிருப்பான். அவசியங்கள் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் வருவான். அவனை அடிக்கலான்னு போவான். அதுதான் நான் பண்ண தப்பு. போட்டு ட்ரெயின் சுற்றுவாங்க. எனக்குலாம் ஒரே வருத்தமாக போயிடும். சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா எனக்கு வேறு அந்த செல்லு மக்கார் பண்ணிடுச்சு. நல்ல வேலை அவனை அடிச்சிட்டேன். சரி ரிவே பண்ணலான்னு பார்த்தா அது ரிவே பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு ரிவே பற்றுனே இல்லை. இதெல்லாம் ரிவே பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிருக்காது. நம்ம ப்ரோ பிளேயர் முதலாக அடி வாங்கியிருக்காரு பாருங்க. அதுவும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ப்ரோ பிளேயர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்களா. இந்த மேட்ச்சும் டிஷர்ட்டிக்கு வேண்டா எடுப்பேன்ட்டு இருக்கிறாரு. அதுதான் இங்கே ஒரு இதே டிஷர்ட்டிக்கலால் வச்சு மண்டையிலே வைப்பார். பாருங்கள் அவருக்கு ரெண்டு பேர் ஓபி ஷாட்டு வந்துருக்கும். பாருங்கள் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஓபி ஷாட்டு வந்தோடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க இங்கே ஒருத்தன் இருக்கான்னு பார்த்தா அவனையும் நம்ம ஃப்ரெண்டு முடிச்சு விட்ருப்பான். எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சியா. ஏண்டா எனக்கு எப்போதான்டா கில்லு தருவீங்க அப்படின்னு இருந்துச்சு. வாங்க கைஸ் இப்போ நம்ம மேலே போகலாம். என்னடா ரொம்ப லவுடாக கேட்குதுன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ தான் நான் மைக் வாங்கியிருக்கேன். சரி வாங்க இவனை கில்லை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். இவன்ட்டு ஏதாச்சும் இருக்கா இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு வேறு நாக்காகி இருந்தது. நான் வேறு டிஷர்ட்டிக்கில் நான் மூமெண்ட் கொடுத்து இப்போனா நம்மளை நாக் பண்ணிட்டு போனோம். கடைசியில் எனக்கு தான் ஒரே வருத்தமாக போச்சுங்க. நான் குளோவால் போட்டு ஏறி போவோம். கடைசியில் பார்த்தா 2 பேர் என்னால் சமாளிக்க முடியாதுடா போடா அப்படின்ட்டு ஒருத்தன் நாக்கு வச்சுருவான். நான் இன்னொருத்தவனை நாக்கு வைக்கவே முடியாது. பார்த்தா நம்ம நாக் பண்ணிட்டான். அந்த ரொனால்டோ பையில நம்ம ஃப்ரெண்டு தான் கடைசியில் வந்து காப்பாற்றிருவான். பாருங்களேன் எந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குறான்ட்டு. ஏசி அடிச்சிருப்போம். எனக்கு தான் ஒரே வருத்தம். அந்த மேட்ச்சில் நான் தான் ஏசி அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு இருந்தது. எனக்கு தான் ஒரே வருத்தமாக போச்சுப்பா அப்படின்னு தான் இருந்தது. சரி வாங்க இப்போ தான் நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த மேட்ச்சை மட்டும் ஜஸ்ட்டா எல்லாமே ஆகிடும். இது வேறு 23 நிமிஷம் வீடியோ கைஸ். 23 நிமிஷம் இங்கே எப்படி தான் பார்க்க போகிறீங்கன்னு தெரில. 2 CS நாங்கள் போட்டிருப்போம். கூடவே கையோட ஈரேக்கே அடிச்சிருப்போம் கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நான் ஈரேக்கும் 3 ஷாட்டில் இருப்பேன். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் அப்படி தான். ஓகே அங்கே இப்போ நம்ம ஏரியலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மளை அடிச்சு போட்டானோ கைஸ். எனக்கெல்லாம் ஒரே பலவத்தமாக போச்சு கைஸ். ஆனால் இவனை நாக் பண்ணிட்டு தானே இது பண்ணுவானா, இவனை ரிவ்யூ பண்ணி விட்டுருவானோ. எனக்கெல்லாம் ஒரே வாங்கடா கத்துறானா வரமாட்டானோ. ஏன்னா எல்லாம் பாட்டு எனக்குலாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கமெண்ட் போட்டு வந்துருங்க. சரி வாங்கடா ரிவ்யூ பண்ண வருவானோன்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சு கைஸ். எப்படா பண்ணுவீன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தான்ன்றானோ. ஏய் அடிங்கடா பரமா அடிங்கடா அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. இவனாச்சும் அடிப்பான்னு பார்த்தா இவனும் நாக்கு கை கிடப்பான். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சுப்பா தம்பி அப்படின்னு தான் இருந்தது. யாரா சாமி நீ இந்த மாதிரி தான் இருக்குது. ஏண்டா ஒரு மனுஷன் ஏமாதாண்டா போராடுவான் அப்படி தான் இருக்குது. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு சமூகம் போடுறானோ. இவன் தலைவர சோனியா காலத்தில் வச்சுருக்கான் கைஸ். திரும்பி நாக்காயிடுவான். இவனாச்சும் அடிப்பான்னு பார்த்தா அடிக்க மாட்டான். 2 மேட்ச் ஜெயிக்க விட்டுறானோ. ஒரே கடுப்பு தான். இவன் வேறு கையில் வேறு அந்த MP40 வச்சுட்டு அந்த மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 2 hours சேனல் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ அடுத்த மேட்சுக்குள்ளே போயிடலாம்.
என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. சரி வாங்க இப்போ குளோவல் எடுத்துட்டு அவனை இந்த மேட்ச் வச்சு அடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை கைஸ். எனக்கு ஒரே கடுப்பாக போயிடும். 3-3 வந்து இந்த மேட்ச்சை கோட்டை விட்டுருவோமோன்னு பயந்தேன். கட்சியில் பார்த்தா 3-3 வந்து ஜெயிச்சிட்டோம். எப்படா அப்படி தான் இருந்தது. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ வேறு மைக்கை வேறு ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேன். சரி வாங்க இப்போ போய்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. இங்கே வேறு நம்ம பாம்பு தூக்கி போட்டு நம்ம இருக்கிறோன்னு காட்டிப்போம். பார்த்தா ரொனால்டோ உட்பிக்கிறால டப்புன்னு வச்சுருப்பான் ஹெட்ஷாட். எனக்குலாம் அப்படியே ஆச்சரியமாயிடும். எனக்குலாம் எப்படா அப்படின்னு இவனை அடிச்சிருவோம் கைஸ். இவனை அடிச்சிருவோம். இந்த இருக்கிற ஏதாச்சும் கன்று இருக்கும் அதான் எடுத்தேன். அதனால அடிச்சிடலாம் பார்த்தேன். எனக்கு நான் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எப்படா அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வெளில தலையை தாங்க கைஸ் காட்டினேன். டப்புன்னு அடித்தான். எப்படி அடிச்சாமான்னு தெரியல. ஒரு வேளை ஆக்கரோ ஐயோ ஆக்கரோ அப்படின்னு தான் இருந்தது. சரி எப்படியோ ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பான்னு பார்த்தா இங்கே தலையை ஹெட்ஷாட் அடிக்க பார்ப்பான். புரியாது இப்போ ஊந்துடும். பார்த்தா சிட்டப் குளோவெல்லாம் போட்டு பார்ப்பான். இவன் வேறு உட்பிக்கிறால அழுத்தி பிடிப்பான். சூரியன் ஓடி இவன் வேறு மூமெண்ட் கொடுத்து எனக்கு வெறியை ஏற்றுறாங்க. செம்ம வெறி. இந்த வெளில போயிட்டு இங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு வருவான். பார்த்தா பின்னால் சரி இவன் குளோவல் போட்டு தப்பிச்சிடுவான். அதே சமயத்தில் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துடுவோம். பாருங்கள் அழுத்தியாக பிடிச்சி அவனை ஒன்டாப் எடுத்துருப்பான். சரி வாங்க இவனாச்சும் அடிப்பான்னு பார்த்தா அப்படி ஓடுறான் இப்படி ஓடுறான். இங்கே பாருங்கள் நானா மூமெண்ட் கொடுத்து ஆடுறான். கட்சியில் பார்த்தா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம். யார் டாப்பில் வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் தான். இங்கே பார்த்தீங்களா இவனுக்காக ஒரு லைக்கை போடுங்க. இவனுக்காக ஒரு லைக்கை போட்டு இது பாருங்கள் வீடியோவை. எல்லா கமெண்டில் இவனுக்கு ஓபின் போட்டுருங்க. கேம் பிளே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் ஹீரோய்க்கு 2 ஷேர் அடிச்சிட்டோம். அடுத்த மேட்ச்சு தான் ஹீரோய்க்கு 3 அடிக்க போகிறோம். பாருங்கள் அப்படியே வெளில வந்துட்டு உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு எங்கடா அந்த வணக்கம் என் மொட்டை. சரி வாங்க இப்போ குரூப் போட்டு வெளில போய்டா. எங்கடா அந்த வணக்கம் என் மொட்டை. சரி வணக்கத்தை போடலையா. சரி இந்த அமௌண்ட் போட்டோம். சரி வாங்க இப்போ போயிட்டு அடுத்த மேட்ச்சில் சம்பவத்தோட கலங்கி இறங்கி ஒரு சம்பவம் பண்ணாமல் விடவே கூடாது. பார்த்தா கலகாரி மேப்பு அட போகலாம் கரினாக்காருங்களா. கலகாரி மேப்பை வேற விட்டு வச்சுட்டீங்களேடா அப்படின்னு தான் இருக்குது. சரி வாங்க இந்த மேட்ச் ஆடிடுவோம். என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சரி வாங்க இந்த கண்ணை வச்சு அழுத்தி பிடிக்கும். எனக்கு இந்த மேட்ச்சில் தான் வந்தது. பார்த்தா ஈரைக்கு வர்சஸ் ஈரை பிளேயர் தெரியல. அதெல்லாம் நான் சரியாக பார்க்கல. சரி வாங்க இப்போ போகலாம். இப்போ நான் வேறு ஒரு எடிட்டிங் சபரியாக மாற போகிறேன். எடிட்டிங் சரி வாங்க இப்போ போகலாம். இந்த ஜன்னல் வையா குதிச்சு அப்படின்னு போகலாம். நாங்கள் வரது கூட பார்க்காம ஒருத்தன் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்களேன். எனக்கெல்லாம் ஒரே கடுப்பாகிடும். ஏய் எப்பட்றா அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு வேறு இந்த செல்லு வேறு மக்கள் பண்ணுறோம் சம்பவத்தில். சரி வாங்க இவனையாச்சும் அடிக்க போகலான்னு பார்த்தேன். ஒருத்தனை நாக்கு வச்சுருவேன். நான் பண்ண தப்பே இதுதான். எதுக்குடா அந்த மாதிரி பண்ணனே தெரியல. ஓரியனை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதுதான் நான் பண்ண தப்பு. ஓரியன் இருந்தால் அவன் கிட்ட தைரியமாக போய் ஓரியனால் டேமேஜ் கொடுத்து அவனை எப்படி வச்சு நாக் பண்ணிருப்போம். கடைசியில் பார்த்தா நம்ம கில்லை ரிவே பண்ணி விட்டுருப்போம். எனக்கெல்லாம் ஒரு மனசு இதாக போயிடும். ஏண்டா இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஒருத்தன் நான் ஹெட்ஷாட் அடிக்க பார்க்குறான். ஐயோ இல்லடா சம்பவம் நல்லா சம்பவமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ போகலாம். இங்கே பாருங்கள் கட்டானா தூக்கிட்டு அயோட்டா மாரி ஓடுவான்னு பார்த்தா டொயோட்டா மாரி ஓடுறான். எனக்குலாம் ஒரே இதாகிடும். இந்த ஓரியன் கேரக்டர் இங்கே வந்துடுவான். எனக்குலாம் ஒரே பயமாகிடும். இவன் வேறு கட்டானா வச்சு வீச கூட தெரியல கைஸ். என்னடா கட்டானா வச்சுட்டு இப்படியாட இம்மா டாப்அப் பண்ணுறியடா ஏன்டா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அடுத்த மேட்சில் நீங்கள் பாருங்களேன் ஈஸியாக அடிக்கலாம். வந்து அடிச்சு விட்டானு பார்த்தீங்களா கைஸ். சரி கைஸ் வாங்க இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த சம்பவத்துக்கு சம்பவம் பார்ட் 4 இது. நாளைக்கு தான் பார்ட் 5 வரும். பார்த்துக்குங்க நாளைக்கு கண்டிப்பாக வரும். அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு இன்னும் எடிட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். நீங்கள் வேணாம் பாருங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கே அப்லோட் இன்றைக்கி வேணால் வரும். இன்றைக்கே வரும் பார்ப்போம். எனிவேஸ் வாங்க இப்போ நம்ம போயிட்டு
இங்கே போய் அந்த பாட்டுங்களை பந்தாடலாம் வாங்க, சூறையாடலாம் வாங்க வாங்க வாங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். அப்படியே அங்கே ஒரு குளாவில் போட்டுப்போம். அப்படியே இந்த வழியாக போகலான்னு பார்த்தா நம்ம எனிமி வரானோ. பார்த்தா இங்கே ஒரு ஓசிக்கில் எடுத்துருவாங்க. எனக்குலாம் ஒரே கடுப்பாக போங்க அப்படின்ட்டு. என்னடா ஓசிக்கில் பார்ட்னர்ஸ், இந்த பார்ட்னர்ஸை வச்சுக்கிட்டு ஒன்றுமே கண்ணை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க கைஸ். எனக்குலாம் ஒரே இங்கேயும் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். கட்சியில் பார்த்தா கண்ணை காணுவோம். அட டீம்மேட்ஸ் ஓசிக்கில் பார்ட்னர்ஸு. அப்போ நாங்கள் லூட்டு கூட அடிக்க விட மாட்டீங்க அப்படிதான். ஒருத்தர் நாக்கு வச்சுட்டு அந்த டெக்னிஷியன் நாக்கு வச்சுட்டு அந்த ஓரியன் வந்துடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான போடுங்க. அந்த ஓரியன் வந்துடுவான். ஓரியன் வந்தோடனே எனக்குலாம் ஒரே கோபமாயிடும். சரி வாங்க இப்போ அவனை போய் சூர்யாலான்னு பார்த்தா இவனை நாக்கு வச்சுருவான். ஆனால் அவன் நம்மளை பின்னால் வந்து அழிச்சிருப்பான். பார்த்தா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். பாருங்கள் எப்படா ஜெயிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. கீழே ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு தான் போனேன். அதுக்காக தான் அந்த சொரமக்கட்டி பாயின்னு இருக்கான் ஒருத்தவன், சொரமக்கட்டி பாய். சரி இந்த மேட்ச்சில் ஒரு P90 கன்று எடுத்து வெலாசு ஐயோ பிரிசானா பைசா நிற்க கைஸ் பைசானை வச்சு விரட்டாமல் நல்லாக தோசையை ஊற்றி அப்படியே சாப்பிட்டுட்டே நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருவேன். அப்படியாடா அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். சரி வாங்க இப்போ அந்த சம்பவத்தை நடத்திடுவோம். இந்த சம்பவத்தை நடத்த மறக்காமல் அந்த லைக்கை போட்டு வந்துடுங்க. என்னடா ஸ்லோ மோஷனில் பேசுகிறான்னு கேட்காதீங்க, நான் அப்படியும் பேசுவேன். சரி காய்ஸ் வாங்க. இந்த வீட்டில் ஒரு எனிமி இருப்பான். அவனை அடிக்கலான்னு போவேன். என்னை பார்த்துட்டான் போல். அவன் பார்த்த உடனே அவன் தலைவன் இங்கால குதிச்சு அங்கால வந்தான் குரங்கு மாதிரி. எனக்கெல்லாம் ஒரே வெறி அழிய விட்டது. நான் வந்தது ஒன்றும் தெரியாமல் அவன் என் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு இருப்பான். நான் வந்து அவனை ஓரியன் போட்டானா டக்குன்னு அவனை ஜம்ப் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஓசிக்கிட்டு எடுத்துடானோ. ஏன்டா இல்லைமாடா ஓசியிலே அப்படின்னு நினச்சேன். அதில் பார்த்தா இங்கே ஒரு எண்ணி இருப்பா. சரி இவனாச்சும் அடிக்கான்னு பார்த்தா இவன் இந்த டெலிஷன் வந்து நம்மளை முடிச்சு விட்டுருவான். சரி இவன் வாட்சிங் பண்ணுவான்னு பார்த்தா அதுக்கு மேலே பாட்டு போல. எனக்கெல்லாம் வெளியாயிடுச்சு. அவனை நாக் பண்ணிட்டு அவன் வெளில ஓடுவான். எனக்கெல்லாம் ஒரே கடுப்பாகிடும். டே போடா அப்படின்ட்டு தான் இருந்தது. கதையில் பார்த்தா ஓரியன்ட்டு இங்கே ஒரு சம மூணு கொடுப்பான். எனக்குலாம் வெறியாயிடும். சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு அடுத்த சமூகத்தை நடத்துவோம். ஓகே கைஸ், இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி போடலாம். சரி வாங்க இப்போ அடுத்த சம்பவத்தோட கிளம்பி இறங்கலாம். சரி வாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் பேசி காட்டுறீங்கன்னு கேட்காதீங்க, அப்படி தான் நான்லாம் கொஞ்சம் கொளாறு சம்பவம். சரி வாங்க. இந்த மேட்சில் தான் இந்த பிஆர் ரேங்கடில் சம்பவம் நடந்து விட்டது. அப்படி தான். ஹலோ காய்ஸ், எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் வந்து இங்கே ஒரு எனிமி இருப்பாங்க கைஸ். எனக்கு அதுதான் ஆச்சரியமானே இருக்கு. மேலே ஒரு எனிமி இருப்பாங்க கைஸ். அவன் எப்படா அங்கே போனான்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த ஸ்ப்ரிங் கன்று எப்படா இங்கே வந்தது தான் கேட்டேன். இப்போ பார்க்குறேன் எப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, ஒருவேளை ஏர் ட்ராப்பில் எடுத்துகிட்டு போனோம் அந்தமாரி தோணுது எனக்கு. எப்படிடா அவனுக்கு வந்துன்னு தான் தெரில. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போடுங்க. அவன் எப்படி தான் அங்கே வந்து ரோப் கன் எடுத்துகிட்டு போனோன்னு தெரில. பார்த்தா நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடுவான். எனக்கெல்லாம் ஒரே கடுப்பாயிடும். அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு உள்ளே போய் ஓடிடுவேன். கடைசியில் பார்த்தா டேமேஜ் ஃபுல்லாக கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா அவனை நாக்கும் வச்சுருவேன். நாக்கை வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டையும் ரிவ்யூ பண்ண முடியும், லூட்டும் அடிக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். அவனை கிள்ளியே எடுத்துட்டேன். ஏன்னா அவன் இந்த ஸ்ப்ரிங் கன் எடுக்கலான்னு பார்த்தேங்க. அதுதான் முடியல. ஏன்னா அவன் மேலே இருக்கலாம், நான் கீழே இருக்கிறேன். எனக்கு நான் ஒரே வெளியாக போச்சு. இந்த இடத்துலலாம் ஒரு சம்பவம் நடந்துருக்கும். நான் மட்டும் சேலஞ்ச் சொல்லலான்னு பார்த்தா நான் எனிமி பயப்போல நம்ம பின்னால் இருந்து குத்துறான். ஏய் யாரா நீ அப்படின்றது. சரி மெடிக்கல் தான் சுட்டுவான்ட்டு வந்தான் பாரு. நான் அடிப்பேன், என்ன நகர்த்துருவான். என் டீமேட் இருக்கிறது கூட தெரியாவா வந்தா அடி வாங்கினா. எனக்குலாம் ஒரே சிரிப்பாக போச்சு. பக்கத்தில் வர என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு சிரியான். அதெல்லாம் எனக்கு ஒரு
இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல கைஸ், அப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ அடுத்த மேட்சுக்கு போயிடலாம். என்னடா அடுத்த மேட்ச்ன்ற அடுத்த ரவுண்ட்ரா இது அப்படின்னாதீங்க, கொஞ்சம் கோளாறாக வாய் குழம்புது. இந்த மேட்சில் தான் ஒரு தரமான தக்காளி சோறான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பாருங்க, பார்த்துட்டு லைக்கை போடுங்க. அதுக்காக லைக்கை போட்டால் தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், என் ஃப்ரெண்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க இப்போ போயிடலாம். சரி வாங்க, அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குவாவால போடுறோம் பார்த்தா ஹெட்ஷாட் வந்துருவோம். எனக்குலாம் ஒரு இதாகிடும். நானா ஃபஸ்ட்டில் இதே எடுத்துதான். சரி வாங்க டேரெக்டாக ஏறி போவோம். பார்த்தா தலைமை சுட பார்ப்பான். ஓரியன் போட்டு நல்லா இழுத்துருவான். இங்கே வேணும்னு தான் போய் அடி வாங்கினேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பின்னால் இருக்கலாம், இவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இவனை அடிச்சிடலான்னு பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்டு ரிவோ பண்ணிவிட்டு அப்படியே இவனை அடிச்சுட்டு நம்ம இந்த மேட்சை போய் அடிக்க போகிறோம் கைஸ். இந்த மேட்சோட எதுக்கு வரணும்னா நீங்கள் ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டு விட்டு வந்துடுங்க. ட்ராகன் அப்பயாச்சும் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல, ஏன்னா எனக்கு கையே இல்லை. ஐயோ அப்படின்னு அடிங்க கமெண்டில் போட்டு விட்டு போயிடுங்க. கேம் பிளே ஓபி அப்படின்ட்டு நம்ம எல்டி யூடியூபர் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் நானும் ஒரு ஆள் இருக்கிறேன், ஆர்எஸ்டி லெஜெண்டுன்னு இருப்பேன். போய் பாருங்கள் அந்த வீடியோவை. ஏன்னா நான் அந்த வீடியோ லிங்க்கை கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இல்லை கமெண்டில் கொடுக்க மாட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுப்பேன். ஏன்னா கமெண்டில் கொடுத்தா நிறைய பேர் திருடுறாங்கப்பா, அதுதான் நான் கொடுக்க மாட்டேன் கமெண்டில். சரி வாங்க இப்போ போய் பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ எனக்கே தெரியாது கைஸ் எப்படி நான் அந்தமாரி கேம் ப்ளே பண்ணேன்ட்டு. நான் ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு பிளானோடு தான் போனேன். நான் அந்த ஓரியன் மண்டியும் பார்த்துட்டேன், இன்னொருத்தவனையும் பார்த்துட்டேன். கட்சியில் பார்த்தா தலைவன் என்னை அடிச்சிடலான்னு பார்த்தான் போல் கீழே இறங்கினவொன்னே. நான் அதுக்காக தான் ஓரியன் போட்டுக்கிட்டே கீழே இறங்கி அப்படியே குளோவால் போட்டு அப்படியே ஓடி போய் இங்கே ஒரு குளோவால் நம்ம டீம் இருக்கிற பக்கத்து இடம் பார்த்துட்டேன், எப்பயே பார்த்துட்டேன் அவனை. ஆனால் தலைவன் நம்மளை அடிக்க வந்தான், பாம்பு போடலான்னு பார்த்தேன், சரியாக போகாது, எங்கேயோ போய்டும். சரி வாங்க இப்போ ஓரியன் போட்டுக்கிட்டே கீழே இறங்குவேன். குளோவால் எடுத்து குளோவால் போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து நான் குளோவால் ஏன் போட்டேன்னா அவன் இங்கே தான் வருவான், அதுக்காக தான் நான் போட்டேன். இந்த இடத்துல நம்ம டீம் வச்சு ஒருத்தனை நாக்கு வைப்பான். இப்போ ஒருத்தனை நாக்கு வைப்பான் பாருங்கண்ணா, ஒருத்தனை நாக்கு வைப்பாங்க, செம்ம எட்டு விழும் அவனுக்கு. பாருங்கள், எட்டுலாம் இல்லை அழுத்தி பிடிச்சிருப்பேன். சரி ஓரியன் போட்டு நம்ம குளோவால் பக்கத்துலேயே போயிடலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் அந்த ஒரு இது இருக்கும் பாருங்களேன், போன்ஃபயர் அது போட்டு இருப்பான். சரி பக்கத்தில் போய் அடிச்சிடலான்னு பார்த்தா ஓரியன் போட்டிருப்பான். எனக்கு நான் ரெடி ஆகி போயிடுச்சு, கையோட இந்த மேட்சுக்கு முடிச்சிருப்பேன் கை. மேட்சோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன், அந்த இப்போ ஹீரோய்க்கு 3 ஸ்டார் அடிச்சிருப்போம் பாருங்கள், மறக்காமல் அந்த கண்குள்ளார அந்த காட்சியை பாருங்களேன். 3 ஸ்டார் அடிச்சிட்டேன், இந்த மேட்சோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டுருங்க. நான் லாஸ்ட்லேயும் போட்டு வணக்கத்தை போட்டு டாட்டா பை பை சி யூ.